முகுந்தமாலா ஸ்தோத்திரம். இதை எழுதி பாடியவர் குலசேகர ஆழ்வார் அவர்கள். பகவானுடைய அவதாரங்களில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. குலசேகர ஆழ்வார் புராண இதிகாசங்களின் சாரமான முகுந்தமாலாவை பாடி அருளினார். சேரமன்னர் சந்திரகுலத்தவர் சேர்ந்தவர் இவர். நால்வகை படையால் எதிரிகளை வென்று புறம் கண்டு சேரன் நாட்டில் அமைதி நிலவச் செய்து செங்கோல் ஆட்சி செய்து வந்தார். இவர் மன்னர் குலத்தில் பிறந்திருந்தும் படைபலம் பெரும் செல்வம் பெற்றிருந்தும் மானுட வாழ்க்கையில் பற்றின்றி மாலவன் சேவையை மனமுகந்து செய்து வந்தார். எப்பொழுதும் அவன் அடியார்களால் சூழப் பெற்றவராய் அவன் நாமம் போற்றியும் அவன் திருவிளையாடல்களை அடியார்கள் கூற கேட்டும் வந்தார். திருவரங்கனையும் திருவேங்கடவனையும் மற்றும் அவன் உரையும் மற்ற தலங்களையும் தரிசித்து அத்தலங்களிலே உள்ள அடியாரோடு இணையும் நாள் எந்நாளோ என்ற ஏக்கத்தில் இருந்தார். தன் விருப்பத்திற்குரிய அடியார் குழாத்தோடு திருவரங்கம் சென்றடைந்தார். அடியவர் குழாத்தோடு கூடியிருந்து அரங்கத்தம்மானுக்கு பணி செய்தார். இந்த ஸ்தோத்திரம் வடமொழியில் சொல்லப்பட்ட முதல் ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ முகுந்தமாலா ஸ்தோத்திரம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்ரியேதி பவலுண்டநகோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஸ்ரீவல்லபேதி அப்படின்னா ஸ்ரீதேவியுடைய அன்புக்கு உரியவனே அப்படின்னு அர்த்தம். இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது லக்ஷ்மி தேவி வந்தா. மகாவிஷ்ணு எடுத்து தன்னோட மார்பில் வச்சுண்டு பக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மியை வச்சுருக்கார். அதை ஸ்ரீதரன், அதனால தான் அவருக்கு ஸ்ரீதரன் பேர். வரதேதி வரங்கள் கொடுப்பவர். விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். தயாபரேதி தயை பண்ணுபவர். பாஞ்சாலி துரியோதனன் சபையில் கதறின போது மானத்தை காப்பாற்றினார். பக்த பிரியேதி பக்தர்களுக்கு பிரியமானவன். பிரக்லாதன், துருவன் அப்படின்னு எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப இஷ்டமான பகவான். பவலுண்டன கோவிதேதி சம்சார துக்கத்தை போக்கக்கூடியவன். நாதேதி எல்லோருக்கும் தலைவன், நாதன் கிருஷ்ணன்தான். நாகசயனகா அந்த பார்க்கடலுக்கு நடுவில் ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில் இந்த நீலமேக சாமளனா 4 கரங்களோட கூட தொப்புள் கொடியில் இருந்து தாமரை மலர் அதில் பிரம்மா அந்த திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி மாதிரி தியானம் பண்ணுறார். அந்த பகவானை மனசில் நினச்சி தியானம் பண்ணுறார். அந்த மாதிரி ஜெகன்னிவாசேதி ஜகத்தில் உள்ளும் புறமும் எங்கேயுமே வசிக்கக்கூடியவர் இந்த விஷ்ணு பகவான் தான். இப்படி இந்த நாமங்கள் தான் அடிக்கடி சொல்லும்படியா என்ன வெய்யி, இந்த நாமங்களை சொல்லும்படியா வெய்யி அப்படிங்கிறார். யார் நல்ல வழியில் போகணும்னு பகவானை நினைக்கிறாளோ அவளை தான் அவர் நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துகிறார். எவர் மேலே அவர் கட்டாட்சம் இல்லையோ அவள் தான் அந்த தப்பு வழிக்கு போகிறாள். அந்த மாதிரி நாம் நல்ல வழியில் போகணும், பகவானை நினைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா வேண்டிக்கணும். அதுக்கு நாமங்களை என் நாக்கு சொல்லும்படியாக வெய்யி அப்படின்னு அவர் குலசேகர ஆழ்வார் வேண்டிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இதுதான் தாத்பரியமாக சொல்லியிருக்கார். அதுபோல் நம்மளும் பிரார்த்தனை பண்ணி பகவானை கோவிந்தா, கேசவா, மாதவான்னு அவர் பேரை உச்சாரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல புத்தியை கொடு பகவானேன்னு வேண்டிக்கணும். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விருஷ்ணிவம்ச பிரதீபக ஜெயது ஜெயது மேகஷ்யாமள கோமளாங்கோ ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தக. ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபகா அந்த விஷ்ணு வம்சத்தின் குலவிளக்காக வந்து பிறந்த கிருஷ்ணன் வெற்றியோடு விளங்கட்டும். ஜெயது ஜெயது மேகஷ்யாமளகா கோமளாங்ககா ரொம்ப அழகான அங்கங்கள் உடையவர். அந்த அங்கங்களையும் மேகஷ்யாமளகா மேகம் போன்ற கரிய நிறத்தையும் கொண்ட மிருதுவான அங்கங்களை கொண்ட கிருஷ்ணன் அப்படின்னு அந்த ரூபத்தை தியானம் பண்ணுறார். அவர் மனசில் அந்த சாட்சாத்காரம் அடைந்த அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை நினச்சிண்டு கொண்டாடுறார். ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தகா அப்படின்னு
இந்த பிருத்வி பாரநாசனகா முகுந்தகா அப்படிங்கிறது எப்போ பகவான் பிருத்திவி பாரத்தை குறைச்சார்? மகாபாரத போரும்போது கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து 18 அக்ஷோணி சேனைகளையும் வதம் பண்ணி பிருத்திவி பாரத்தை குறைச்சார். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி உயிரை விட்டா அவளுக்கு கூட முக்தின்னு வர்றது. அப்படி அந்த யுத்தத்தில் அந்த பார்த்தசாரதியை தரிசனம் பண்ணிட்டு யாரெல்லாம் உயிரை விட்டாளோ அவள் எல்லாரும் அந்த கிருஷ்ண சாயுஜ்யம் அடைஞ்சி முக்தி அடைஞ்சார்கள் அப்படின்னு பிருத்வி பாரோ நாசகா முகுந்தகா அப்படிங்கிறதுக்கு முக்தியை தருபவன்னு பொருள். அதனால் இப்படி ஒரு அழகான அர்த்தம் சொல்லியிருக்கு. முகுந்த மூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதிஸ்த்வச்சரணாரவிந்தே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ஹே முகுந்தா, மூர்த்னா பிரணிபத்திய, உன்னுடைய பாதங்களில் என்னுடைய தலையை வச்சு வணங்கி நமஸ்காரம் பண்ணி நான் ஒன்று வேண்டிக்கிறேன். பவந்தம் யாச்சே, உன்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறேன். ஒரே வேண்டுதல் தான், ஏகாந்தம். இதோட பலன் முடிவு எல்லாமே ஒன்று தான், ஒரே ஒரு பிரார்த்தனை தான். அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். உன்னுடைய தயவுனால் எனக்கு வேண்டிய வரம் ஒன்றே ஒன்று தான். உன்னுடைய பிரசாதத்தினால எனக்கு ஒரே ஒரு வரத்தை கொடு. போன ஸ்லோகத்தில் அந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ணதுனால இப்போ அந்த கிருஷ்ணன்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே, உன்னுடைய பாத தாமரைகளை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும். இந்த ஒரு வரம் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். முகுந்தன்னா முக்தியை கொடுப்பவன், நீ முக்தியை கொடுப்பியா இருக்கும். ஆனால் எனக்கு வேண்டியது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு துவனிக்கிற மாதிரி கேட்குறார். அந்த அவிஸ்மிருதி என்கிற வார்த்தைக்கு இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்துண்டு போயிட்டே தான் இருக்கும், எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோமோ. ஆனால் பகவான்கிட்ட பக்தி பண்ணக்கூடிய அந்த ஞானம் எல்லா ஜென்மத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு இதை துருவா ஸ்மிருதின்னு உபநிஷத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி பகவானோட பாதங்களை மறக்காமல் இருக்கணும். புழுவாய் பிறக்கினும் பொன்னியா நின் பொன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தா அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வேண்டின மாதிரி மகான்கள் எனக்கு இது கடைசி ஜென்மம்னு நினச்சிக்கிறது இல்லை. அது பகவானோட இஷ்டம், எத்தனை ஜென்மா வேணால் கொடுக்கட்டும். அவரோட சரணாரவிந்தத்தில் பக்தியை மட்டும் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். நாகம் வந்தே தவ சரணையோத்வந்த்வ மத்வந்த்வகேதோஹோ கும்பீபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமா மிருது தனுலதா நந்தனேனாபிரந்தும் பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஹே முகுந்தா, உன்னுடைய 2 திருவடிகளையும் வணங்குகிறேன். தவச்சரணையோகோ துவந்தம் அகம் வந்தே, நான் வணங்குறேன். எதுக்குன்னு கேட்டால், முன்னுமே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் தான் எனக்கு வேணும். உன்னை மறக்காமல் இருக்கணும், உன்கிட்ட பக்தியாக இருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் திருவடி தாமரையை நான் மறக்காமல் இருக்கணும். அந்த வரம் மட்டும்தான் எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கேன். இப்போ சுவாமி கேட்குறாரு, என்ன உனக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? நீ நமஸ்காரம் பண்ணால் ஒன்று மோட்சத்தை கேளு, இல்லை நான் பிரயோஜனமாக ஏதாவது கேளு, இல்லையா பண்ணின பாவத்துக்கு பலனாக எந்த கஷ்டமும் என்னை பாதிக்காமல் தயவு பண்ணி என்னுடைய வினைகள்லாம் போக்கி எனக்கு கும்பிபாகங்கிற பயங்கரமான நரகத்தில் நான் விழாமல் என்னை காப்பாற்று அப்படின்னு கேளு. அத்வந்தம்னா முக்தின்னு அர்த்தம். அந்த மாதிரி முக்தியை கேளு. இல்லைன்னா நரக உபாதை இல்லாமல் இருக்கணும்னு கேளு, இல்லையா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேளு. ஸ்வர்க்கத்தில் நந்தவனம்ங்கிற தோட்டத்தில் அழகான பெண்கள்லாம் இருக்கா, அவளோட கூடி கழிக்கணும் அப்படின்னு கேளு. அப்படி நீங்கள் சொல்கிறேடான்னு குலசேகர கவி கேட்டுண்டு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு கேட்க சொல்கிறீங்க? என் மனசில் முகுந்தனை எழுந்தருளை பண்ணி தியானம் பண்ணி அந்த அவிஸ்மிருதி உன்னை மறக்காத அந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா எனக்கு அது கிடச்சிதுன்னா இந்த சுகமோ துக்கமோ மோட்சமோ நரகமோ சொர்க்கமோ இது ஒன்றுமே என்னை பாதிக்காது, அதெல்லாம் நான் உணரவே மாட்டேன். அதனால் ஹிருதய பவனே, என்னோட மனக்கோவிலில் உன்னை எழுந்தருளை பண்ணி பாவயேயம் பவந்தம், உன்னை எப்பவும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும், இதை மட்டும் எனக்கு கொடு. இந்த சங்கல்பம் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்.
அப்படின்னு சொல்கிறார். நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நைவ காமோபபோகே யத் யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி त्वत्पादाम्बोरुगयुगगता நிச்சலா பக்திரஸ்து. இது ஒரு அழகான ஸ்லோகம். நாஸ்தா தர்மே ந தர்மே ஆஸ்தா. எனக்கு நிறைய தர்மம் பண்ணணும், புண்ணிய காரியங்கள் பண்ணணும் என்பதில் ஈடுபாடு கிடையாது. ஒரு அன்னதானம் பண்ணணும், கோசம்ரக்ஷணை பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், படிப்பு சொல்லித்தரணும், ஸ்கூல் வைக்கணும், ஆஸ்பத்திரி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணி எனக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ந வசு நிச்சயே, நிறைய பணத்தை சேர்க்கறதுலேயும் ஆசை கிடையாது. நைவ காமோபோகே நைவ காமோபபோகே, காமபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசையும் எனக்கு இல்லை. நைவ ஆஸ்தா, எனக்கு ஆசையே இல்லை. அதை ஒரு ஆசையே இல்லை எனக்கு கட்டாயம்னு ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ உத்தம பக்தர் அவர். எத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம், என்னுடைய பூர்வ வினைப்படி தர்மார்த்த காமங்கள் எல்லாம் எது வரணுமோ அது அந்தந்த நேரத்தில் வரட்டும். இந்த புருஷார்த்த சதுஷ்டியம் எல்லாம் பகவான் பக்தனுக்கு எந்த முயற்சியும் இல்லாமலே வரும். அவன் பாடுபட்டு தான் பணம் வரணுங்கிறது இல்லை, அவன் முயற்சி பண்ணி தான் புண்ணியத்தை தேடணுங்கிறது இல்லை. யாராவது வந்து கூட்டிகிட்டு போவா, காமாட்சி கோயிலுக்கு போகிறேன் வாங்கோ வண்டியில் ஏறிக்கோங்கன்னு கூட்டின்னு போவா. அப்படி அது நடக்கும்போது இந்த பக்தனோட பெருமை என்னென்னா, அவன் அதை கொண்டு பெருமிதம் படமாட்டான். ஆஹா நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ சுகப்பட்டேன், அல்லது இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்க மாட்டான். அப்புறம் குறையும் பட்டுக்க மாட்டான். ஏன்னா போ அவ்வளோதான் அப்படின்னு குறைப்பட்டுக்க மாட்டான். அவன் மனசு எப்படி, ஒரு தாயாரோட மனசு எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருந்தாலும் குழந்தைகிட்டே இருக்குமோ அது மாதிரி பக்தனுடைய மனசு பகவான்கிட்டே இருக்கணும். அதனால் அவன் இந்த உலகத்தில் தர்மார்த்த காம மோட்சங்களில் கிடைக்கிறத வச்சுண்டு அவனோட பக்திக்கு அதை பிரயோஜனமாக நினச்சி அதை அளந்து பார்க்க மாட்டான். எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணோம், எவ்வளோ பலன் கிடச்சிது அப்படின்னு அளவு கிடையாது. அவனுக்கு பகவானை தியானம் பண்ணுறதுல கிடைக்கிற சுகம் அதுவே போதும், எல்லா பாக்கியமும் அவனுக்கு கிடைச்ச மாதிரி. அதனால தான் எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், ஏதத் பிராப்தியம். ஆனால் நான் ஒன்று வேண்டிக்கிறேன். ஒன்றுமே வேண்டிக்காமல் இருக்கியா? இல்லை, நான் ஒன்று தான் வேண்டிக்கிறேன். ஏதத் பிராப்தியம் மம பகுமதம். நான் எதை ஒன்று பகுமதமாக ரொம்ப முக்கியமாக பிரயோஜனமாக நினைக்கிறேனோ அந்த ஒன்று தான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜென்ம ஜென்மாந்திரேஷு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துவத் பாதாம்போருக யுககதா, உன்னுடைய 2 திருவடி தாமரைகளில் நிச்சலா பக்தி ரஸ்து, அசையாத பக்தியே எனக்கு கொடுன்னு கேட்குறார்.